சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். ஓம் சாந்தி. வாணி டேட் 18/2/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, பழைய உலகிலிருந்து இறந்து புதிய உலகத்திற்கு போவதற்கு நீங்கள் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறீர்கள். இப்போது உங்கள் அன்பு ஒரு பகவானிடம் இருக்கிறது. கேள்வி: எந்த விதியால் தந்தையின் நினைவு உங்களை செல்வந்தராக மாற்றுகிறது? பதில்: தந்தை புள்ளியாக இருக்கிறார். நீங்கள் புள்ளியாகி புள்ளியை நினைவு செய்தால் செல்வந்தர் ஆவீர்கள். எப்படி ஒன்றோடு புள்ளி, அதாவது 0 வைத்தால் 10 ஆகிறது, பிறகு புள்ளி வைத்தால் 100, பிறகு 1000 ஆகிறதோ, அப்படி தந்தையின் நினைவால் பூஜ்ஜியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் செல்வந்தராகிக் கொண்டே போகிறீர்கள். நினைவில்தான் உண்மையான வருமானம் இருக்கிறது. பாடல்: அரங்கில் தோன்றியதே இறைவனின் பேரொளி, ஆன்மீக விட்டில்களை தன் பாலித்திடவே. அரங்கில் தோன்றியதே இறைவனின் பேரொளி, ஆன்மீக விட்டில்களை தன் பாலித்திடவே. ஓம் சாந்தி. இந்த பாடலின் அர்த்தம் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. எதற்காக அன்பு வருகிறது? யாரிடம் அன்பு வருகிறது? பகவானிடம் வருகிறது. ஏனென்றால் இந்த உலகிலிருந்து இறந்து அவரிடம் போக வேண்டும். அப்படி எப்போதாவது யாரிடமாவது அன்பு ஏற்படுகிறதா என்ன? யாராவது சாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவார்களா என்ன? பிறகு ஏதாவது அன்பு வைப்பார்களா? பாடலின் அர்த்தம் எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. தீபத்திடம் விட்டில் பூச்சிகள் அன்பு வைத்து சுற்றி சுற்றி வந்து எரிந்து சாகின்றன. நீங்களும் தந்தையின் அன்பில் இந்த சரீரத்தை விட வேண்டும். அதாவது தந்தையை நினைவு செய்து செய்து சரீரத்தை விட வேண்டும். இந்த புகழ் ஒருவருக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த தந்தை எப்போது வருவாரோ அப்போது அவரிடம் யார் அன்பு வைப்பார்களோ அவர்கள் இந்த உலகிலிருந்து இறக்க வேண்டும். பகவானிடம் அன்பு வைப்பவர்கள் இறந்து எங்கே போவார்கள்? நிச்சயம் பகவானிடமே போவார்கள். மனிதர்கள் பகவானிடம் போவதற்காக தானம், புண்ணியம், தீர்த்த யாத்திரை போன்றவற்றை செய்கிறார்கள். சரீரத்தை விடும் நேரத்திலும் பகவானை நினைக்க சொல்லி மனிதர்கள் சொல்கிறார்கள். பகவான் எவ்வளவு பிரசித்தமாக இருக்கிறார். அவர் வரும்போது முழு உலகையும் அளிக்கிறார். பழைய உலகிலிருந்து இறந்து புதிய உலகிற்கு போவதற்காக நாம் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். பழைய உலகத்தை பதீத்த உலகம், நரகம் என்று சொல்கிறார்கள். தந்தை புது உலகிற்கு போகும் வழியை சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நானே ஹெவன்லி காட்ஃபாதர். அந்த தந்தையிடமிருந்து
உங்களுக்கு செல்வம் கிடைக்கும், சொத்து, வீடு போன்றவை கிடைக்கும். பெண் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைப்பதில்லை. அவரை அடுத்த வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். அதனால் அவர் வாரிசாகவே இல்லாததைப் போல இருக்கிறது. இந்த பகவான் அனைத்து ஆத்துமாக்களுக்கும் தந்தை. இவரிடம் அனைவரும் வர வேண்டும். ஒரு நேரம் தந்தை நிச்சயம் வருவார். அனைவரையும் வீட்டிற்கு அழைத்துச் செல்வார். ஏனென்றால் புது உலகில் மிக குறைந்த மனிதர்கள் இருப்பார்கள். பழைய உலகில் அதிகமாக இருக்கிறார்கள். புது உலகில் மனிதர்கள் குறைவாகவே இருப்பார்கள். சுகம் அதிகமாக இருக்கும். பழைய உலகில் மனிதர்கள் அதிகமாக இருப்பதால் துக்கமும் அதிகமாக இருக்கும். அதனால் அழைக்கிறார்கள், பதீத்த பாவனரே வாருங்கள் என பாபு காந்திஜியும் அழைத்தார். அவரை யாரென்றே அறியவில்லை. பரம்பிதா பரமாத்மாவே பதீத்த பாவனர். அவரே உலகின் லிபரேட்டர் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். ராமர் சீதையை முழு உலகம் ஏற்றுக்கொள்ளாது. முழு உலகமும் பரம்பிதா பரமாத்மாவை லிபரேட்டர், கைடு என ஏற்றுக்கொள்கிறது. அவர் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். நல்லது. துக்கத்தை கொடுப்பவர் யார்? தந்தையோ துக்கத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் பதீத்த பாவனர். தூய உலகமான சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்பவர். நீங்கள் அந்த ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள். தந்தை எப்படியோ அப்படியே குழந்தைகள். லௌகீக தந்தைக்கு லௌகீக குழந்தைகள், அதாவது மனித குழந்தைகள் இருக்கிறார்கள். நாம் ஆத்மாக்கள். பரம்பிதா பரமாத்மா நமக்கு ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரது குழந்தைகளாக மாறினால் சொர்க்கத்தின் ஆஸ்தி நிச்சயம் கிடைக்கும். அவர்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர். நாம் மாணவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. ஸ்ரீபாபா மதுவனத்தில் முரளி சொல்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. அந்த மூங்கில், அதாவது அந்த புல்லாங்குழல் இங்கே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் நடனமாடுவது, குழல் இசைப்பது எல்லாம் பக்தி மார்க்கத்தைச் சேர்ந்தவை. மற்றபடி ஞான முரளியை ஸ்ரீபாபாவே வாசிக்கிறார். நல்ல நல்ல பாடல்களை உருவாக்குபவர்கள் உங்களிடம் வருவார்கள். பாடல்களை பெரும்பாலும் ஆண்களே உருவாக்குகிறார்கள். நீங்கள் ஞானத்தின் பாடலையே பாட வேண்டும். அதனால் ஸ்ரீபாபாவின் நினைவு வர வேண்டும். அப்பா என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். சிவனை புள்ளி, அதாவது பூஜ்ஜியம் என்று சொல்கிறார்கள். வியாபாரிகள் பூஜ்ஜியத்தை எழுதும்போது சிவன் என்று சொல்கிறார்கள். ஒன்றுக்கு முன்னால் புள்ளி, அதாவது பூஜ்ஜியம் வைத்தால் 10 ஆகிறது. பிறகு புள்ளி வைத்தால் 100 ஆகிறது. பிறகு புள்ளி வைத்தால் 1000 ஆகும். நீங்களும் ஸ்ரீபாபாவை நினைவு செய்ய வேண்டும். எந்த அளவு சிவனை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அரை கல்பத்திற்கு செல்வந்தர் ஆகிறீர்கள். அங்கே ஏழையே இருப்பதில்லை. அனைவரும் சுகமாக இருப்பார்கள். துக்கத்தின் பெயரே இல்லை. தந்தையின் நினைவால் பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். நீங்கள் பெரிய செல்வந்தர்கள் ஆவீர்கள். இதைத்தான் சத்திய தந்தை மூலமாக கிடைக்கும் சத்திய வருமானம் என்று சொல்லப்படுகிறது. இதுவே கூட வரும். மனிதர்கள் எல்லோரும் வெறுங்கையோடு போவார்கள். நீங்கள் நிறைந்த கையோடு போக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தூய்மை இருந்தால் அமைதியும் செல்வமும் கிடைக்கும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஆத்துமாக்கள், நீங்கள் முதலில் தூய்மையாக இருந்தீர்கள், பின்னர் அழுக்கானீர்கள். சந்நியாசிகளை பாதி தூய்மை என்று சொல்லலாம். உங்களுடையது முழு சந்நியாசம். அவர்கள் எவ்வளவு சுகம் பெறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சுகம், பிறகு துக்கமே இருக்கிறது. முன்னர் அவர்கள் சர்வவியாபி என்று சொல்லவில்லை. சர்வவியாபி என சொன்னதால்
கீழே இறங்கிக் கொண்டே போகிறார்கள். உலகில் அநேகவித திருவிழாக்கள் நடக்கின்றன. ஏனென்றால் அவற்றில் வருமானம் கிடைக்கிறது. இதுவும் அவர்களின் தொழில். நரனிலிருந்து நாராயணராவதை தவிர மற்ற எல்லா தொழில்களும் மண் என்று சொல்கிறார். இந்த தொழிலை அரிதாக சிலரே செய்ய முடியும். தந்தையுடையவராக மாறி தேகம் உட்பட அனைத்தையும் தந்தைக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் புதிய சரீரம் வேண்டுமென நீங்கள் விரும்புகிறீர்கள். நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு போக முடியும் என்று தந்தை சொல்கிறார். ஆனால் எப்போது தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாறுகிறீர்களோ அப்போதே போக முடியும். எங்களை தூய்மையாக்குங்கள் என கிருஷ்ணபுரியில் சொல்ல மாட்டீர்கள். இங்கே அனைத்து மனிதர்களும் ஹே லிபரேட்டரே வாருங்கள், இந்த பாவ ஆத்துமாக்களின் உலகிலிருந்து விடுவியுங்கள் என அழைக்கிறார்கள். நம்மை அவரோடு அழைத்து செல்ல தந்தை வந்திருப்பது இப்போது உங்களுக்கு தெரியும். அங்கே போவது நல்லது தானே? மனிதர்கள் அமைதி விரும்புகிறார்கள். இப்போது அமைதி என்று எதை சொல்கிறார்கள்? கர்மம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. சாந்தியோ சாந்தி தாமத்தில் இருக்கும். இருந்தும் சரீரத்தை பெற்று கர்மம் செய்தே ஆக வேண்டும். சத்தியுகத்தில் கர்மம் செய்தாலும் அமைதி இருக்கும். அசாந்தியில் மனிதர்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது. அதனால் அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். சாந்தி தாமம் நமது வீடு என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். சத்தியுகத்தில் சாந்தியும் இருக்கும், சுகமும் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போது அது வேண்டுமா அல்லது சாந்தி மட்டும் வேண்டுமா? இங்கேயோ துக்கம் இருக்கிறது. அதனால் பதீத்த பாவன தந்தை இங்கே அழைக்கிறார்கள். பகவானை சந்திக்கவே பக்தி செய்கிறார்கள். பக்தியும் முதலில் அவ்விபச்சாரியாகவும் பின்னர் விபச்சாரியாகவும் ஆகிறது. விபச்சார பக்தியில் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். அது பலரையும் இன்னைக்கு பக்தி செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு ஆயிட்டாங்க. ஏனியில் எவ்வளவு நன்றாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் பகவான் யார் என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரை அப்படி உருவாக்கியது யார்? முன் ஜென்மத்தில் அவர் யாராக இருந்தார் என்பது போன்றவற்றை புரிய வைக்க பெரிய யுக்தி தேவை. யார் நன்கு சேவை செய்வாரோ அவரது உள்ளமே அதற்கு சாட்சி. யூனிவர்சிட்டியில் யார் நன்றாக படிப்பார்களோ அவர்கள் நிச்சயம் விரைவாக முன்னேறுவார்கள். நம்பர் வாராகவே இருப்பார்கள். சிலர் மந்த புத்தியோடும் இருக்கிறார்கள். எனது புத்தியின் பூட்டை திறங்கள் என சீபாபாவிற்கு ஆத்மா சொல்கிறது. புத்தியின் பூட்டை திறக்கவே நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஆனால் உனது கர்மம் அப்படி இருக்கிறது. அதனால் பூட்டு திறப்பதே இல்லை. பிறகு தந்தை என்ன செய்வார்? அதிக பாவங்களை செய்திருக்கிறார். இப்போது பாபா அவருக்கு என்ன செய்வார்? நான் குறைவாக படிக்கிறேன் என டீச்சரிடம் ஒரு மாணவன் சொன்னால் டீச்சர் என்ன செய்வார்? டீச்சர் எந்த கிருப்பையும் காட்ட முடியாது. அந்த மாணவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் கொடுக்கலாம். அது உங்களுக்கு தடை செய்யப்படவில்லை. கண்காட்சி திறந்திருக்கிறது. அங்கே அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் மாலை உருட்டுங்கள் என்று சிலர் சொல்வார்கள். மந்திரத்தை நினைவு செய்யுங்கள் என்று சிலர் சொல்வார்கள். இங்கே தந்தை தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. அதனால் நல்லபடியாக தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியும் பெற வேண்டும். இதற்காக ஒருபோதும் விகாரத்திற்கு போகக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். விகாரத்தின் டேஸ்ட் கொஞ்சம் இருந்தாலும் அது அதிகமாகும். சிகரெட் போன்றவற்றை ஒரு முறை டேஸ்ட் செய்தாலும் அந்த சகவாசம் உடனே ஏற்படுகிறது. பிறகு அந்த பழக்கத்தை விடுவதும் கடினம்.
எவ்வளவு சாக்குப்போக்கு சொல்கிறார்கள். எந்த பழக்கமும் ஏற்படக்கூடாது. சிச்சி பழக்கங்களை விளக்க வேண்டும். உயிரோடு இருந்து கொண்டே சரீர உணர்வை நீக்கி என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தேவர்களுக்கு எப்போதும் பவித்திர உணவை பிரசாதமாக படைக்கிறார்கள். அதனால் நீங்களும் பவித்திர உணவை சாப்பிடுங்கள். இந்த காலத்தில் உண்மையான நெய் கிடைப்பதில்லை. அதனால் எண்ணெய் சாப்பிடுகிறார்கள். அங்கே எண்ணெய் எதுவும் இருக்காது. இங்கே டெய்ரியில் பார்த்தால் சுத்தமான நெய்யையும் வைத்திருக்கிறார்கள், பொய்யான நெய்யையும் வைத்திருக்கிறார்கள். இரண்டின் மீதும் சுத்தமான நெய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விலையில் வித்தியாசம் இருக்கிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் மலரைப் போல மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். சொர்க்கத்தில் இயற்கை அழகு இருக்கும். அங்கே இயற்கையும் சத்தோபிரதானமாக இருக்கும். லக்ஷ்மி நாராயணரை போன்றே இயற்கை அழகை இங்கே யாரும் உருவாக்க முடியாது. அவர்களை இந்த கண்களால் யாரும் பார்க்க முடியாது. அவர்களின் காட்சி கிடைக்கிறது. எனினும் காட்சி கிடைத்தாலும் அவர்களின் சித்திரத்தை அப்படியே உருவாக்க முடியாது. ஒருவேளை ஒரு ஓவிய கலைஞருக்கு காட்சி கிடைத்து கொண்டே இருந்தால் அந்த நேரம் அவர் அமர்ந்து உருவாக்க முடியும். எனினும் அது மிகவும் கடினம். குழந்தைகள், உங்களுக்கு அதிக போதை இருக்க வேண்டும். இப்போது நம்மை அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். தந்தையிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். இப்போது நமது 84 பிறவிகள் முடிந்துவிட்டன. இப்படிப்பட்ட எண்ணங்கள் புத்தியில் இருந்தால் மகிழ்ச்சி ஏற்படும். விகார எண்ணம் கொஞ்சம் கூட வரக்கூடாது. காமம் மகா சத்ரு என்று தந்தை சொல்கிறார். திரௌபதியும் அதனால்தான் அழைத்தார். அவருக்கு 5 கணவர்கள் இல்லை. என்னை இந்த துச்சாதனன் மானபங்கம் செய்கிறான், அதிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அழைத்தார். அப்போது 5 கணவர்கள் எப்படி இருக்க முடியும்? அப்படிப்பட்ட விஷயமே நடக்க முடியாது. அடிக்கடி குழந்தைகள், உங்களுக்கு புது புது பாயிண்ட்டுகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதனால் மாற்ற வேண்டி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி போட வேண்டும். கொஞ்ச காலத்திற்கு நாங்கள் இந்த பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவோம் என நீங்கள் எழுதுகிறீர்கள். நீங்கள் சவால் விடுகிறீர்கள். சன் சோஸ் ஃபாதர், ஃபாதர் சோஸ் சன் என குழந்தைகளிடம் தந்தை சொல்கிறார். எந்த தந்தை? சிவபாபா. சிவன் மற்றும் சாலிகிராம்களுக்கே புகழ் இருக்கிறது. ஸ்ரீபாபா எதை புரிய வைக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். ஃபாலோ ஃபாதர் என்ற புகழும் அவருக்கே இருக்கிறது. லௌகிக்க தந்தையை ஃபாலோ செய்தால் நீங்கள் பதீத்தமாக ஆகிறீர்கள். இவர் தூய்மையாக்க பின்பற்ற வைக்கிறார். வித்தியாசம் இருக்கிறது தானே? இனிய குழந்தைகளே, பின்பற்றி பவித்திரமாகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஃபாலோ செய்வதாலேயே சொர்க்கத்தின் எஜமானர் ஆவீர்கள். லௌகிக்க தந்தையை பின்பற்றியதால் நீங்கள் 63 பிறவிகள் ஏனியில் கீழேயே இறங்கினீர்கள். இப்போது தந்தையை பின்பற்றி மேலே போக வேண்டும். தந்தையோடு போக வேண்டும். இந்த ஒவ்வொரு ரத்தினமும் ₹1,00,000 மதிப்புடையது என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் தந்தையை அறிந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். பிரம்மத்தில் கலப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கலக்கக்கூடாது, பிறகு வரவேண்டும். இனிமேலும் இனிய குழந்தைகளே, முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்று தந்தை தினந்தோறும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். தூய்மையாகும் ஆஸ்தி பரலோக தந்தை கொடுக்கிறார். அதனால் தூய்மையாக்குங்கள் என்று எல்லையற்ற தந்தையிடம் சொல்கிறார்கள். அவர்தான் பதீத்த பாவனர். லௌகிக்க தந்தையை பதீத்த பாவனர் என்று சொல்வதில்லை. பதீத்த பாவனரை வாருங்கள் என தாமே அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் 2 தந்தைகளின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும்.
திருமணம் செய்து பத்தித்தமாகுக என்று லௌகிக்க தந்தை சொல்கிறார். தூய்மையாகு என்று பரலோக தந்தை சொல்கிறார். என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை ஆவீர்கள். அனைவரையும் தூய்மையாக்குபவர் ஒரு தந்தை. இதை புரிய வைக்க இந்த பாயிண்ட் மிக நல்லதாக இருக்கிறது. பலவித பாயிண்ட்டுகளை சிந்தனை செய்து புரிய வைத்து கொண்டே இருங்கள். இது உங்கள் வேலையாகவே இருக்கிறது. அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றுபவர்கள் நீங்கள்தான். தூய்மையாக்குங்கள், ஏனென்றால் விநாசம் முன்னால் நிற்கிறது என்று பரலோக தந்தை இப்போது சொல்கிறார். இப்போது என்ன செய்ய வேண்டும்? நிச்சயம் பரலோக தந்தையின் வழியில் நடக்க வேண்டும். பரலோக தந்தையை பின்பற்றுவோம், பத்தித்தமாவதை விட்டுவிடுவோம் என தந்தைக்கு கேரண்டி கொடுக்கிறோம் என்ற உறுதிமொழியையும் கண்காட்சியில் எழுதி வைக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் தூய்மைக்காக இருக்கின்றன. தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார் என்ற மகிழ்ச்சி குழந்தைகள் உங்களுக்கு இரவு பகலாக இருக்க வேண்டும். அப்பா மற்றும் ஆஸ்தி என்றால் அரச பாக்கியம். சிவ ஜெயந்தி என்றாலே பாரதத்தின் சொர்க்க ஜெயந்தி என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கீதையே அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணி. கீதை தாய் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும். கீதையை படைப்பவர் சிவபாபா. பரலோக தந்தையிடமிருந்து தூய்மையாக மாறுவதற்கு ஆஸ்தி கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: நாம் இறை மாணவர்கள் என்பதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். எந்த ஒரு சீச்சி பழக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அதை அகற்ற வேண்டும். விகார எண்ணம் கொஞ்சம் கூட வரக்கூடாது. உயிரோடு இருந்து கொண்டே சரீர உணர்வை மறந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பலவித பாயிண்ட்டுகளை சிந்தனை செய்து பத்தீத்தர்களை தூய்மையாக்கும் தொழில் செய்ய வேண்டும். வரதானம்: திருப்தியின் திருமூர்த்தி சர்டிஃபிகேட் மூலமாக சதா வெற்றியை பெறும் உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுக. சதா வெற்றி பெற தந்தை மற்றும் குடும்பத்தோடு சரியான கனெக்ஷன் தேவை. ஒவ்வொருவரும் தந்தையிடமும் தன்னிடமும் குடும்பத்திடமும் 3 சர்டிஃபிகேட்டை பெற வேண்டும். குடும்பத்தை திருப்திப்படுத்த ஒரு சிறிய விஷயத்தை நினைவில் வையுங்கள். மரியாதை கொடுக்கும் ரெக்கார்டு சதா நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் தன்னலமற்றவர் ஆகுங்கள். தந்தையை திருப்திப்படுத்த உண்மையானவர் ஆகுங்கள். மேலும் தன்னோடு திருப்தியாக இருக்க சதா ஸ்ரீமத்தின் கோட்டுக்குள் இருங்கள். இந்த 3 சர்டிஃபிகேட் உயர்ந்த பதவிக்கு அதிகாரியாக்கும். ஸ்லோகன்: தோற்றத்தை பாராமல் சைத்தன்யத்தையும் சரித்திரத்தையும் யார் பார்ப்பாரோ அவரே உயர்ந்த சரித்திரவான். அவ்யக்த செய்கை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தால் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். எப்படி அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஞான வெளிச்சத்தை கொடுப்பதற்கு சதா சுப பாவனை மற்றும் நன்மையின் பாவனை வைக்கிறீர்களோ, அப்படி உங்கள் இந்த தேவ குழுவையும் ஒரே ரசனை ஸ்திதியில் நிற்க வைத்து குழுவின் சக்தியை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் தேவ குழுவின் மூர்த்தியில் இருக்கும் ஒற்றுமை மற்றும் ஒரே ரசனை ஸ்திதி பிரத்யக்ஷ ரூபத்தில் காட்சியாக கிடைக்கும். ஓம் சாந்தி.